முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, உன் மனசில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே இப்போ சொல்ல போகிறேன். கண் கலங்காமல் கவலைப்படாமல் நான் சொல்கிறத பொறுமையாக கேளு. கண்டிப்பாக நான் சொல்கிறத கேட்கும்போது உன் கண் கலங்க தான் செய்யும். ஏன்னா அந்த அளவுக்கு நீ வாழ்க்கையில் வருத்தத்தில் தோய்ஞ்சு போயிருக்க, சோர்ந்து போயிருக்க. உன் கையில் கிடச்சது மாணிக்க கல்லாகவே இருந்தும் கூட நீ அலட்சியத்தின் காரணமாக அதை கூழாங்கல்லு நினச்சி பல வாய்ப்புகளை இழந்துவிட்டாய் என்பது உனக்கு தெரியுமா? நீ எதையெல்லாம் சாதாரணமாக நினச்சியோ அதன் மூலமாக தான் நான் உனக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கலான்னு திட்டம் போட்டிருந்தேன். ஆனால் எல்லாத்தையும் தவற விட்டுட்டு இப்போது வாழ்க்கையில் தடுமாறி கவலைப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்க. இனிமேலாவது இந்த முருகன் சொல்வதை கேட்டு உனக்கு கிடைக்கிற வாய்ப்பு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நொடியையும் சரியாக பயன்படுத்திக்கோ. நீ எப்போதும் விழிப்புணர்வோட உற்சாகத்தோட இருந்தாதான் உன் வாழ்க்கையில் ஒன்றால் ஜெயிக்க முடியும். எல்லா நேரமும் கவனமாகவும் இறை பக்தியோடும் உன் வேலையை திறமையாகவும் செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. இந்த உலகத்தில் எதுவுமே யாருமே சும்மா கொடுத்துட மாட்டாங்கன்ற எண்ணம் உனக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும். கடுமையான உழைப்பும் தளராத ஊக்கமும் மன உறுதியும் தான் நீ வெற்றி பெறுவதற்கான ஒரே விலை. அதையும் தாண்டி இறை பக்தியை பரிபூரணமாக என்னிடம் சரணாகதி அடையும் போது உன்னுடைய ஆழமான பக்திக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்து இந்த முருகன் நிச்சயமாக உன்னை உயர்த்தி காட்டுவேன் என் செல்வமே. ஒரு விஷயத்து மேலே நீ ஆசைப்படும் போது அதை பெறணும், அதை அடையணுன்ற விருப்பம் மட்டும் இருந்தால் போதாது. நீ ஆசைப்படுவதை அடைவதற்கான தகுதியும் அது கிடைச்சதுன்னா அதை எப்படி நீ பத்திரமா பாதுகாத்து தொடர்ந்து காப்பாற்றிக்குவேன்ற அந்த புரிதலும் அந்த தெளிவும் உனக்குள்ளே இருக்கணும். எப்போதும் வலிமையோட தெளிவோட புத்திசாலித்தனத்தோட நீ பொறுமையாக இருக்கும்போது தான் அது உனக்கு வெற்றி பெறுவதற்கான தகுதியாக மாறும். உன் தகுதியை உயர்த்தி கொண்டே நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. நீ மட்டும் உன் வாழ்க்கையில் எதையும் எதிர்பார்க்காம நல்லது நடக்கும், எனக்கு தேவையானது கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட உன் முயற்சிகளையும் கடமைகளையும் தொடர்ந்து செய்யும் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் உனக்கான அனைத்தும் உன்னுடைய விலாசத்தை தேடிக்கிட்டு உன்னை தேடி வரும் என் செல்வமே. நீ எதுக்கும் பயப்படாத. உன்னுடைய சொல்லில் உண்மையும் உன் செயலில் நேர்மையும் இருக்கும் வரையிலும் நீ ஒருபோதும் தோக்க மாட்ட. எல்லார்கிட்டையும் ஆணவத்தோட அதிகாரமாக பேசுகிறத நிறுத்திடு. எப்போதும் பொறுமையா புரிதல் உணர்வோட அமைதியா பண்புள்ள பிள்ளையா பேச பழகு. நன்றி உடையவோ வாழ்க்கையில் நீ எப்போதும் ஒழுக்கத்தை கடைப்பிடி. உன்னுடைய கடமைகளை புரிஞ்சு உணர்ந்து சரியாக நீ செய்யும் போது அதன் மூலமாக கண்டிப்பாக உன் மதிப்பு உயரும் என் செல்வமே. அடுத்தவங்களை குறை சொல்கிறதையும் அடுத்தவங்களை விமர்சிப்பதையும் ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு இருக்காத. யார் மனசும் கஷ்டப்படும்படி நீ ஒருபோதும் நடந்து கொள்ளாதே. உனக்கு உரிய அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். எடுத்ததுக்கெல்லாம் எல்லாரையும் சந்தேகப்படாத. எல்லா மனிதர்களும் கெட்டவங்களும் இல்லை, அதே நேரத்தில் எல்லா மனிதர்களும் நல்லவர்களும் அல்ல. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கலாமே தவிர எல்லாத்துக்கும் எல்லாரையும் சந்தேகப்பட வேண்டாம். உன்னுடைய தோல்விக்கு அடுத்தவங்க தான் காரணம். நீ இப்படி கஷ்டப்படுறதுக்கும் உன் வாழ்க்கையை துன்பமாய் வாழ்வதற்கும் அடுத்தவங்க தான் காரணம்னு எல்லாத்துக்கும் அடுத்தவங்களையே காரணம் காட்டி கொண்டு இருக்காதே. முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க மேலே நீ அன்பா அக்கறையா பாசமா அடுத்தவர்களின் பிரச்சனைகளை தீர்க்க உதவி செய்யும்போது அவங்களும் உனக்காக எதை வேணாலும் செய்ய முன் வருவாங்க. நீ ஒவ்வொரு நாளும் உன்னை மேம்படுத்திக்கணும். உன்னுடைய நல்ல குணங்களையும் வாழ்க்கையும் நான் நல்லபடியாக அமைச்சு தரேன். எல்லாருக்குமே இந்த உலகத்தில் நான் ஒரே மாதிரி 24 மணி நேரத்தை தான் கொடுத்துருக்கேன். ஆனால் சில பேருக்கு நேரமே போதலைன்னு சொல்லி உழைச்சிக்கிட்டு களைச்சிக்கிட்டு சோர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. ஒரு சிலருக்கு பொழுதே போக மாட்டேங்குதுன்னு 24 மணி நேரமும் வீணாக பொழுத கழிக்கிறாங்க. உனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நீ நேர்மறையாக ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு செலவிடும்போது கண்டிப்பாக வெற்றி உன்னை தேடி வரும். அடுத்து என்ன செய்யணும்னு திட்டம் போட்டு அதற்கான செயல்களை சரியாக செய்து வா. கண்டிப்பாக உன் வாழ்க்கை மேம்படும். உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும். தினமும் தவறாமல் புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டே இரு. கொஞ்ச நேரம் ஒதுக்கி உடற்பயிற்சி செய்யும்போது கொஞ்ச நேரம் உட்காந்து ஓய்வு எடுக்கும்போது அது இன்னுமே உனக்கான உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியும் தான் கொடுக்கும் என் செல்வமே. அதனால் கொஞ்சம் உனக்காக நேரம் ஒதுக்கி ஓய்விடு. கொஞ்சம் மனசை அமைதிப்படுத்து, தியானப்படுத்து அல்லது உடற்பயிற்சி செய். இப்படி உனக்காகவும் சில மணி நேரங்களை ஒதுக்கும்போது
எந்த வகையிலும் நீ தாழ்ந்து போகவோ தோத்து போயிடவோ மாட்ட. இன்னும் இன்னும் உன்னால் உற்சாகமாக புத்துணர்ச்சியோட எல்லா வேலைகளையும் செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இப்போது உன் மனசில் நீ என்ன செய்கிறியோ என்ன நினைக்கிறியோ அது அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நிறைவேற்றி கொடுக்குறேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை சரியான வழியில் நான் வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறேன். எப்போதும் உழைப்பை மதி, உழைப்பவர்களையும் மதிக்க பழகு. உன் வீட்லையும் வெளியிலையும் யார் வேலை செஞ்சாலும் யார் உனக்காக நல்லது செஞ்சாலும் அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க பழகு. உன்னுடைய வளர்ச்சியும் உன் வாழ்க்கையின் உயர்வும் கூட உன் உழைப்பில் தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. எப்போதுமே மனிதர்கள் எல்லாருக்குமே உழைப்பு தான் வெற்றியின் மூலதனம். அதனால் யோசிக்காமல் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டும் முயற்சி செஞ்சுக்கிட்டுமே இரு. தொடர்ந்து விடாப்பிடியாக மன உறுதியோட எந்த சலனமும் இல்லாமல் நீ முயற்சி செய்யும்போது நீ விரும்பிய அனைத்தும் கண்டிப்பாக நீ நினச்சது போலவே உன்னை வந்து சேரும். நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் உடம்பையும் மனசையும் நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டினா உன் மனசுக்குள்ளே இந்த முருகன் குடியேறி உன் உடலை கோவிலாக மாற்றி உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவேன். எப்போதும் உடம்பையும் மனசையும் உறுதியாக பலமுள்ளதாக நீ வச்சுக்கோ. நேர்மறையான எண்ணங்களும் ஆக்கப்பூர்வமான செயல்களும் தான் உன்னை அடுத்த நிலைமைக்கு கொண்டு செல்லும். தொடர்ந்து நீ உடற்பயிற்சியும் தியானமும் செய்யும் போது அதன் மூலமாக பல அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் நிகழும். யார் உன்கிட்ட உதவி கேட்டு வந்தாலும் உன்னால் முடிஞ்ச உதவியை செய். ஒருபோதும் நேர்மையை விட்டு விலகக்கூடாது என் செல்வமே. எந்த நிலையிலும் நீ உண்மையவே பேசணும். உன்னுடைய வேலைகளை எல்லாம் மிகவும் ஆர்வத்தோட விருப்பத்தோட நீ செய்யும் போது எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கிறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, அடுத்தவங்க எதுக்கு வருத்தப்படுவாங்க, எதுக்கு சந்தோஷப்படுவாங்கன்னு அடுத்தவங்க உணர்வுகளையும் மதித்து புரிஞ்சு நடந்துக்கோ. இப்படி உன் வேலையை நீ விருப்பத்தோடு செய்யும்போது மற்றவர்கள் உணர்வுகளை மதிக்கும்போது நேர்மையும் உண்மையுமாக வாழக்கூடிய உனக்கு கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து சேரும். நீ போகும் படிகளையே நீ ஏறும் படிகளையே உனக்கு வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றி உன்னை மேம்படுத்தி உன் வாழ்க்கையில் நான் முன்னேற்றத்தை கொடுப்பேன். கிடைக்காத ஒரு விஷயத்துக்காக உன் வாழ்க்கையில் கிடைச்ச பல விஷயங்களை நீ தொலைச்சிடாதே. உன் வாழ்க்கையில் ஏற்கனவே உனக்கு கிடைச்ச பல நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லும் மனோபாவத்தோடு இரு. அது இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை கொண்டு வரும். எப்போதும் நீ முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உன்னை எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் நான் காப்பாற்றுவேன். இப்போதைய உன்னுடைய சூழ்நிலை கஷ்டமாக கவலைக்கிடமாக இருக்கேன்னு நினச்சி வருத்தப்படாத. கண்டிப்பாக காலம் மாறதான் போகுது, காட்சிகளும் மாறதான் போகுது. அத்தனை சூழ்நிலைகளையும் உனக்கு சாதகமாக நான் அமைச்சு கொடுக்குறேன். உன் கர்ம வினைகளை எல்லாம் தாண்டி கஷ்டங்களை எல்லாம் போக்கி நீ சந்தோஷத்தை அனுபவிக்கும் சூழல்களை இந்த முருகன் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் என் செல்வமே. எப்போதுமே உன்னால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய். அது காசாகவோ பணமாகவோ பொருளாகவோ ஆறுதல் வார்த்தைகளாகவோ சிறு சிறு அன்பாகவோ எதுவாக வேணாலும் இருக்கலாம். எதை உன்னால் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கும் மனப்பான்மையோட நீரு. நீ அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது உதவி செய்யும்போது அதனால் மற்றவங்க மனசார மகிழ்ச்சி அடைகிறாங்கன்னா அந்த மகிழ்ச்சிக்கான பலனை பல மடங்காக நான் உன் வாழ்க்கையில் கொடுப்பேன். இந்த பிரபஞ்சம் முழுவதும் நல்லதும் நன்றி உணர்வும் நிறைஞ்சு இருக்கு. நீயும் எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே செய்யக்கூடிய நல்லது நடந்ததுக்காக நன்றி உணர்வோடு கூடிய பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் நீ நினைச்சதை விட மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவாய்.